பழனி முருகன் கோயிலின் இந்த வரலாற்று சாதனை பக்தர்களின் நம்பிக்கையையும் வருகையையும் பிரதிபலிக்கும் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு தினமும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி போன்ற திருவிழாக்களில் இந்த எண்ணிக்கை லட்சங்களை எட்டுகிறது. பக்தர்களின் வசதிக்காக மின் இழுவை ரயில், ரோக்கார், விரைவு தரிசனம், அபிஷேகம், பஞ்சாமிர்தம், தங்கரத உலா உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை கோயில் நிர்வாகம் வழங்கி வருகிறது. இந்த சேவைகளுக்கான கட்டணங்கள், உண்டியல் காணிக்கைகள் மற்றும் ஆன்லைன் காணிக்கைகள் மூலம் கோயிலுக்கு வருவாய் கிடைத்து வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் பசலி ஆண்டு கணக்கின்படி 2025 ஜூலை 1 முதல் 2026 ஜூன் 30 வரையிலான காலகட்டத்தில் பழனிமலை கோயிலின் மொத்த வருவாய் 103 கோடியே 24,13,525 ரூபாயாக பதிவாகியுள்ளது. இதன் மூலம் கோயில் வரலாற்றில் முதல் முறையாக 100 கோடி ரூபாய் வருவாயை தாண்டி புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் கோயிலின் வருவாய் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 97 கோடியாக இருந்த வருவாய் இந்த ஆண்டு 103 கோடியாக உயர்ந்திருப்பது பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதை காட்டுகிறது. இந்த வருவாய் கோயிலின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, அன்னதான திட்டம், தூய்மை பணிகள் மற்றும் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.